ஓகே, குட் ஈவினிங் டு ஆல். நம்ம இன்னைக்கு வந்து கடந்த வகுப்புல வேரியேஷனல் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ் இந்த விஷயங்களை பார்த்துருந்தோம். இந்த வகுப்புல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது நியூ டாபிக் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நியூ, அதாவது ஓல்டு செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ்ல இருந்து ஒரு நியூ செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ்க்கு மாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்யறது. பேசிக்கா ஒரு கோஆர்டினேட்ஸை ஹாமில்டன்ஸ் மெக்கானிக்ஸ், அந்த ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் மாறாம அதை ப்ரிசர்வ் பண்ணி கனானிக்கல் கோஆர்டினேட்ஸை மாத்துறது. சரிங்களா? கனானிக்கல் கோஆர்டினேட்ஸை மாத்துறது. பேசிக்கா அதை அப்படிதான் டிஃபைன் பண்ணோம். சேஞ்ச் ஆஃப் canonical coordinates in Hamilton's mechanics. Change of canonical coordinates in Hamilton's mechanics that preserve the form of Hamilton's equations. Next thing, it transforms the old variable into new variable while maintaining the fundamental structure. அந்த ஸ்ட்ரக்சரை வந்து எந்தவித டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. இந்த கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அதுதான் பண்ணுது. இட் டிரான்ஸ்ஃபார்ம் old variable small, அதாவது q, p to new variable capital Q, P while maintaining fundamental structure. இந்த ஸ்ட்ரக்சரை பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூஸ்வலா பாயிண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொல்லுவோம். இது வந்து பாயிண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். இது எக்ஸ் கோஆர்டினேட்ஸ், இது ஒய் கோஆர்டினேட்ஸ், இசட் கோஆர்டினேட்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம என்ன பண்றோம்னா, Q, P, T இந்த ஸ்மால் செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ்ல இருந்து நம்ம மாத்துறோம், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மாத்துறோம். அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்ததுன்னா கேபிட்டல் Q, கேபிட்டல் P, T இப்படி மாறுச்சுன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு பேரு தான் நம்ம என்ன சொல்றோம், கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சிம்பிளிஃபை பண்ணி அந்த ஈஸியான முறையில நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பண்றோம். வேற எந்த ரீசனுக்காகவும் இந்த கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பண்ணவும் தேவையில்லை. ஸோ அப்போ சிம்பிளி நம்ம இதை எழுத போனோம்னா கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி எழுதலாம், Q, P
இதுதான் அதாவது ஓல்டு செட் ஆஃப் கோஆர்டினேட் டு நியூ செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆல் த கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இது வந்து ஒரு சைக்ளிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னும் சில விஷயங்கள் இருக்கு இந்த கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல. ஸோ யூஸ்வலி வந்து நம்ம ரெண்டு விதமா எடுக்கலாம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை. ஒன்று வந்து பாயிண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னொன்று வந்து கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். Point transformations and canonical transformations. So point transformations வந்து என்னதுன்னா it is a transformations of spatial coordinate. Spatial coordinates. இது சொல்றது பாயிண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஆனா இஃப் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னதுன்னா அந்த ஸ்பேஷியல் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இல்லையா? அது வந்து என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இதை வந்து என்ன சொல்லுவோம்னா மொமெண்டம் ஸ்பேஸ் மாதிரி சொல்லலாம். சரிங்களா? இதுதான். ஸோ இப்போ யூஸ்வலா அந்த கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிடி அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் டு transforming the old set of coordinate to new set of coordinates. இது வந்து என்னதுன்னா while எதுல இருந்து நம்ம போறோம் அப்படின்னு பார்த்தா யூஸ்வலாவே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 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 கேஸே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதுவும் ஃபேஸ் ஸ்பேஸ் தான். ஏன்னா மொமெண்டம் இருக்கு இல்லையா? ஸ்பேஸ் தான். ஓகே, இப்போ இன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் ரிமைன்ஸ் அன்வேரியன்ட். இந்த மோஷன்ஸ்ல வந்து எந்தவித ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனும் மாற போறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன் பாருங்களேன். இப்போ நம்ம கியூ டாட் அப்படின்னு எழுதியிருப்போம். கியூ டாட் வந்து கியூ ஐ டாட் இஸ் ஈக்குவல் டு டோ ஹச் டிவைட் பை டோ பிஐ அப்படின்னு எழுதியிருப்போம். அதே மாதிரி பி டாட்டை நம்ம எழுதியிருப்போம்னா டோ, ஆக்சுவலி இதெல்லாம் சுமால் தான், கேபிட்டல் கிடையாது. ஸோ கேபிட்டல் நான் தப்பாக புரிஞ்சிக்கூடாது. டோ ஹெச் பை டோ கியூபி கியூஐ கியூஜே. சரிங்களா? ஓல்டு கனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ். இது வந்து என்னதுன்னா ஓல்டு செட்ல இருக்கக்கூடிய கனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இல்லையா? சாரி, கனானிக்கல் ஹாமில்டன்ஸ் கனானிக்கல். இது வந்து ஓல்டு செட்டு. இதே வந்து நம்ம நியூ இது வந்து என்னதுன்னா கேபிட்டல் Q இஸ் ஈக்குவல் டு டோ ஹச் டிவைட் பை டோ பிஐ. அதே மாதிரி கேபிட்டல் P டாட் I இஸ் ஈக்குவல் டு டோ ஹச் டிவைட் பை டோ QI. So this is the new variable. So the சரிங்களா, ஓல்டு வேரியபிள் டு நியூ வேரியபிள். இதனால எந்த வித மாற்றமும் ஏற்படலைங்கிறாங்க. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல நீங்க இதை வச்சுக்கிட்டு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் கண்டுபிடிச்சாலும் ஒரு சிஸ்டத்துக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்ப இது என்ன ஆகல, மாறல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னொன்னு கண்டிஷன் ஃபார் கனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வந்து என்னதுன்னா பாய்சான் பிராக்கெட்டினுடைய வேல்யூ வந்து 1 இருக்கணும்.
condition canonical transform condition for canonical transformations. Condition for canonical transformation la நம்ம என்ன சொல்றோம்னா q, p tends to capital Q, p அப்படின்னு சொல்றீங்களா, கேபிட்டல் Q, p. இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ரிமைன்ஸ் இன்வேரியண்டா இருந்தது. இந்த பாய்சான் பிராக்கெட்டினுடைய வேல்யூ, அதாவது இந்த மாதிரியான சிம்பிள்ல போட்டுட்டு பாய்சான் பிராக்கெட்டினுடைய வேல்யூ Q, p in terms of small q, p equal to 1. இந்த கண்டிஷன்ஸ்க்கு பேரு தான் கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இது நடக்கும். இது வந்து ஆக்சுவலி பாய்சான் பிராக்கெட்னு சொல்லுவாங்க. பாய்சான் பிராக்கெட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பாய்சான் bracket. So the Poisson bracket value வந்து is equal to 1 அப்படின்னா அது வந்து canonically transformed equation சொல்லலாம். சரி, இப்போ how it transform under canonical transformation. canonical transformations மூலம் எப்படி வந்து transfer ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு நியூ ஹாமில்டோனியன் உருவாகுது. அந்த நியூ ஹாமில்டோனியன்ல ஒரு ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு, சரிங்களா? அந்த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் தான் இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறாங்க. how it transform. how it transformங்கிற கேள்வி இருக்கு. அண்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சிடின்னு எழுதுறேன், சரிங்களா? கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நம்ம யூஸ்வலா இதை தானே சொல்லிட்டு இருக்கோம். Q, Pங்கிறது வந்து என்ன கேபிட்டல் Q, P மாறுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ இந்த நியூ ஹாமில்டோனியன் வந்து மாறுது. அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் மாறும்பொழுது நியூ ஹாமில்டோனியனும் நியூவா மாறுது. அந்த ஹாமில்டோனியன் என்ன ஆகுதுன்னா ஹச் டேஷ்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏற்கனவே இந்த ஹச்சோட சேர்த்து ஒரு ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் உருவாகுது. அதான் டோ எஃப் டிவைடட் பை டோ டி. இந்த எஃப்ங்கிறது வந்து இஸ் அ ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் தான் ஒரு கோஆர்டினேட்ஸையும் உருவாக்குது. எஃப் இஸ் அ ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. இந்த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இந்த 4 டைப்ஸ் தான் நம்மளை வந்து கிரியேட் பண்ணுது. அந்த 4 டைப்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஹேவ் அ 4 டைப்ஸ். 4 டைப்ஸ். இந்த 4 டைப்ஸையும் நான் வந்து எழுதுறேன். ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் 1, 2 and 3 அப்படின்னு சொல்லலாம். F1, F2, F3 and F4. See, F1, F2, F3, F4 அப்படிங்கும் பொழுது இந்த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து F1 அது வந்து என்னதுன்னா ஸ்மால் q, கேபிட்டல் Q இன்டூ டி இதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அடுத்து ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னதுன்னா ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் F2 டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்மால் q, கேபிட்டல் P, டி. அதுக்கு அடுத்து வந்து இந்த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் 3 வந்து கேபிட்டல், அதாவது ஸ்மால் p வந்துடும். ஸ்மால் p, கேபிட்டல் Q, ஸ்மால் p, கேபிட்டல் Q, கேபிட்டல் Q, டி டைமையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா F4ங்கிறதும் ஸ்மால் p, கேபிட்டல் P, டி ஒன்றும் கிடையாது. நம்ம இது எழுதுற மாதிரி தான். ஒரு கேட்டுக்கு எழுதுவீங்கல்ல ஒரு ஈக்குவேஷன்ஸ் டேபிள் எழுதுவோம்ல, அந்த டேபிள் எழுதுற மாதிரி தான். ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கியூவையும் 0, 0, அதாவது கியூவை வந்து 0க்கு வச்சுக்கோங்க. கியூவை 0க்கு வச்சுக்கலாம். ஓகே, கேபிட்டல் கியூவை வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. ஸ்மால் பியை வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. கேபிட்டல் பியை வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து கேட்டு டேபிளுக்கு எப்படி எழுதுவோம்? யூஸ்வலா ஏ, அதாவது Q, Pன்னு எடுத்துக்கலாமா? Q, P வேல்யூஸ் எழுதுற மாதிரி தான். இது ஸ்மாலோ கேபிட்டலோ அதை பத்தி கவலையப்பட வேண்டாம். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் 0, 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்மால் கியூவையும் கேபிட்டல் கியூவையும் எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க இல்லையா? 0, 0 எழுதும்போது ஸ்மால் கியூ, கேபிட்டல் கியூ. 0னா ஸ்மால் கியூ, கேபிட்டல் கியூனாலும் 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 0, 0. ஸோ ரெண்டுமே சேமா வர முடியாது. ஸ்மால் கியூ வர முடியாது. அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுதான். ஸோ அப்போ இங்க வந்து 0, 0 போட்டாச்சா? அடுத்து என்ன பண்ணுவீங்க? 0, 1. ஸ்மால் கியூ 0, கேபிட்டல் கியூ 1 இன்டூ டி அந்த மாதிரி வருது, சரிங்களா? ஸோ அதே மாதிரி 0, 1. அடுத்து 1, 0. அப்போ ஸ்மால் பி வந்து என்னது? 1, கேபிட்டல் கியூக்கு 0,
அதே மாதிரி 1,1 ஸ்மால் பி கேபிட்டல் கியூ இந்த மாதிரி எழுது. அதாவது இது மாத்தி எழுதிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன். இப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். இது சும்மா இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு 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 அதாவது மறந்து போயிடாம இருக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இது. சரிங்களா? அதனால நீங்க இதை பத்தி ஒரி பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும்னா ஓகே. நம்ம இதை வச்சுக்கிட்டு நம்ம ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் 4 ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து உருவாக்கலாம். அப்போ ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இஸ் ஒரு எப்போதுமே ஒரு ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்ல each and every generating functions, each generating function have one old variable and one new variable. So one old variable and one new variable இருக்கும். And also டைமையும் வச்சிருக்கு. புரியுதுங்களா? இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். 4 ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. இந்த 4 ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸுக்கும் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஷார்ட்கட் உருவாக்கலாம். சரிங்களா? ஒரு ஷார்ட்கட்டு. அது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ஓகே சாரி. இந்த ஷார்ட்கட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. அந்த 4 டைப்ஸ் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸையும் எப்படி வந்து உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட்டை நம்ம இப்போ சொல்லி தரலாம். ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல ஸ்மால் பி போட்டுக்கோங்க, இந்த இடத்துல ஸ்மால் கியூ போட்டுக்கோங்க, இங்கே கேபிட்டல் கியூ, இங்கே கேபிட்டல் பி. ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிங்க. ஒரு பல்லாங்குழி மாதிரி தான். F1, F2, F3, F4. ஸோ இப்படி வந்து ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் 4 விதமான ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸை எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கிறது. நம்ம ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு நியூ வேரியபிள் இருக்கும், ஒரு ஓல்டு வேரியபிள் இருக்கும். இந்த 2 வேரியபிளும் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை தான் நம்ம ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இப்போ வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா F1 ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எழுதலாம். F1ங்கிற ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னது? யூஸ்வலா ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ல F1 என்ன சொல்லியிருக்கேன்? 0,0. தட் மீன்ஸ் ஸ்மால் q ஸ்மால் p. சாரி, ஸ்மால் q அண்ட் ஸ்மால் கேபிட்டல் q கமா t. இதுதான் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் F1 ஃபங்க்ஷன் ஆஃப் இதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னோம். ஸ்மால் q கேபிட்டல் q கமா t அப்படி வருது. ஸோ ஸ்மால் கியூவையும் ஸ்மால் கேபிட்டல் கியூவும் எந்த சைடு இருக்குன்னு பாருங்க. இந்த சைடு இருக்கு. கரெக்டா? இந்த சைடு இருக்கு. ஸோ இப்போ ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எது இருக்கோ அது டிவிஷன்ல வரும். சரிங்களா? ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எது இருக்கோ அது டிவிஷன்ல வரும். அப்போ ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எஃப்ங்கிறது வந்து q கமா கேபிட்டல் q, அதாவது ஸ்மால் q கேபிட்டல் q அண்ட் t. இதுதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நம்ம இங்க பாருங்களேன், இங்க இருக்கிறத விட்டுட்டு இந்த இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறத எழுதணும். இந்த q-க்கு இந்த பக்கம் இருக்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் P. கரெக்டா? ஸோ கேபிட்டல் P
இந்த ஸ்மால் கியூக்கு இந்த பக்கம் இருக்கிறது வந்து என்னதுன்னா ஸ்மால் பி. ஓகேங்களா? இந்த ஸ்மால் பிங்கிறது வந்து ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் டோ F1 டிவைடட் பை டோ கியூக்கு இதுவா இருக்கும். அதே மாதிரி இதுவும் என்னதுன்னா டோ F1 டிவைடட் பை டோ கேபிட்டல் கியூ இதுக்கு இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இந்த சைக்கிளிக் ஆர்டரை ஃபாலோ பண்றோமான்னு பார்க்கணும். இந்த கியூல இருந்து இந்த கியூக்கு போகும்போது நம்ம இப்படி தான் போறோம், F1ல இருந்து F2 தான் போறோம். சரிங்களா? இந்த மாதிரி போறதுனால இந்த எந்த ரூட்ல போறோமோ அந்த ரூட்ல போகும்பொழுது பிளஸ் சைன் வரும். கியூல இருந்து F2ல இருந்து F3 இந்த சைடு தான் போறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல போனீங்கன்னா நீங்க வந்து சைனை மாற்ற வேண்டாம். அப்போ கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல போறதுனால நீங்க என்ன பண்ணலாம், ஸ்மால் கியூல இருந்து கேபிட்டல் கியூக்கு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல தான் போறீங்க, அதனால இங்க வந்து பிளஸ் சைன் தான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு 2 இதை கடந்து தான் நீங்க இங்க போக முடியும், அதனால இது தப்பான ரூட். டைரக்டா போனீங்கன்னா என்னது, இது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸ். கரெக்ட் தானேங்க? இது வந்து என்னது, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸ். ஸோ புட் அ மைனஸ் சைன். ஃபர்ஸ்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இதுதான். அப்போ ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இங்க பாருங்களேன், ஒரு ஓல்டு செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் இருக்கா, இன்னொன்னு நியூ செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு பேர் தான் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இது உருவாக்கக்கூடியது, அந்த கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை உருவாக்குறதுக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணா இது இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த கேஸுக்கு போகலாம். ஸோ இப்போ இது கொஞ்சம் இன்னொன்று ஆப்போசிட், இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் 2 எழுதணும். F2ங்கிறது வந்து என்னது, ஸ்மால் கியூ கேபிட்டல் பி கமா டி. சரியா? இதுதான் F2 ஃபங்க்ஷன் இருக்கிறது. அப்போ டோ F2 இன்னொரு டோ F2 வந்துடும் டிவைடட் பை என்னன்னா இந்த இதுல வந்து டோ ஸ்மால் கியூ டோ கேபிட்டல் பி வந்துடும். இப்போ இந்த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்ல என்ன இருக்கு, இந்த ரெண்டாவது பார்ட்ல இருந்து எடுத்து எழுதணும். சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டாவது பார்ட் எழுதும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னா இந்த பக்கத்துல இருக்கிற கோஆர்டினேட்ஸ்ல இந்த கார்னர்ஸ், இந்த டயகனல்ஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை வச்சு நம்ம எழுதுறது கரெக்டா. இப்போ டயகனல்ஸ்ல வச்சு இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எழுதுறீங்கன்னா இந்த ஸ்மால் பிக்கு நேரா கேபிட்டல் கியூ இருக்கா, அந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து இங்க போடணும். அப்போ ஸ்மால் கியூக்கு நேரா கேபிட்டல் கியூ, அதே மாதிரி இந்த கேபிட்டல் பிக்கு நேரா ஸ்மால் கியூ இருக்கும். சாரி, சரி, இந்த ஸ்மால் கியூக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு, கேபிட்டல் பி. அந்த கேபிட்டல் பியை இங்கே போடணும். இந்த ஸ்மால் சாரி கரெக்டாக தான் எழுதுறோமா, கரெக்டாக தான் எழுதுறோம். அதுக்கடுத்து இந்த பிக்கு நேரா, இந்த கேபிட்டல் பிக்கு பியினுடைய அடுத்து இந்த கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கியூ தான். ஸோ இப்போ இந்த ரூட்ல எழுதுறோம். சரிங்களா? இந்த ஒரு மெத்தட் வந்து இந்த ஒரு இதுக்கு இப்படி யூஸ் பண்றோம். சரிங்களா? இந்த மெத்தட். ஸோ கியூ பி இந்த இதை வச்சு எழுதும்போது இந்த இடத்துல கேபிட்டல் கியூ வரும். ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸ்ல தான் ரெண்டுலையுமே நடக்குது அப்படிங்கிறதுனால கேபிட்டல் கியூ ஈக்குவல் டு டோ F2 டிவைடட் பை டோ பி வந்துடுது. சரிங்களா? அதே மாதிரி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் 3 கரெக்டாக தானே போடுறோம். சரியா தான் போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி கேபிட்டல் இதுக்கு போடணும், F3க்கு போடணும். F3 நல்லா கவனிங்க. F3ங்கிறது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஸ்மால் பி கேபிட்டல் கியூ கமா டி இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ ஸ்மால் பி கேபிட்டல் கியூ அண்ட் டி. இதை இப்படி சொல்றதை விட
இப்படி சொல்றது இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே, இருங்க வரேன். நான் 3ல இருந்து கொஞ்சம் தெளிவா சொல்றேன். அப்பதான் இன்னும் கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. நல்லா தெளிவா புரியறதுக்காக சொல்லுவோம். ஒண்ணும் இல்ல, எந்த ஃபங்க்ஷன் எழுதுறோம்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த இது உங்களுக்கு எழுதுறது ஈஸியா இருக்கும். நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், சரிங்களா? இந்த ஃபார்மேட் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இதுல எது இல்லையோ அதை ஃபர்ஸ்ட் இங்க எழுதுங்க. கேபிட்டல் பி இல்ல, ஸ்மால் கியூ இல்ல, ஈக்குவல் டு போட்டுருங்க, சரிங்களா? ஈக்குவல் டு போட்டுருங்க. போட்டுட்டு இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, கேபிட்டல் பினா அதுக்கு கரஸ்பாண்டிங் இது எங்க இருக்குன்னு பாருங்க. அப்போ டோ இது F3 போட்டுக்கணும், டிவைடட் பை அதுக்கு கரஸ்பாண்டிங்கா டோ கியூ தான் வர முடியும், கரெக்டா? அதே மாதிரி ஸ்மால் கியூக்கு தான் டோ F3 போட்டுக்கோங்க, டிவைடட் பை அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஸ்மால் பி தான் வர முடியும். இப்போ இது பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறத செக் பண்றதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு இது பண்ணணும், சரிங்களா? இப்போ என்னன்னா, நம்ம பெரிய முக்கியமான விஷயம் இங்க எழுதக்கூடியது F3, ஆனா கேபிட்டல் Q வந்து F4க்கு தான் இப்படி போற ரூட்ல இருக்கு, ஆனா F3க்கு இந்த ரூட்ல தான் வந்தாகணும் நீங்க, சரிங்களா? இந்த P ல இருந்து F3 வழியா போகணும்னா இந்த ரூட்ல தான் போய் ஆகணும். இப்படி போனா F3 வழியா போக முடியாது. ஸோ இப்படி போய் தான் நீங்க என்ன பண்ணணும், இந்த Q சைடு போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இது வந்து நெகட்டிவ் சைனு, அதே மாதிரி இந்த நெகட்டிவ் சைன் இங்கேயும் அதே மாதிரி தான் வரும். இந்த Qல இருந்து நீங்க F3 வழியா போகணும் அப்படின்னா இந்த பீக்கு போகணும்னா நீங்க இப்படி சுத்தி தான் வரணும், அந்த F3 வழியா போகணும்னா. ஸோ அதனால இதுவும் நெகட்டிவ் சைன் வரும், இதுவும் நெகட்டிவ் சைன் வரும். அதே மாதிரி இன்னொரு கோஆர்டினேட்ஸ் எழுதலாம். நான் கடைசியா சிம்பிளா ஈஸியா சொல்ற மாதிரியும் சொல்லித்தரேன் உங்களுக்கு. F4 வந்து என்னதுன்னா ஸ்மால் பி கமா கேபிட்டல் பி கமா டி அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதே விஷயத்தான் எழுதணும். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன இல்லை, கேபிட்டல் பி, இது ஓகே. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து ஸ்மால் பிக்கு நேராக என்ன வரணும், ஸ்மால் கியூ, கேபிட்டல் கியூ. ஸோ அப்போ ஸ்மால் கியூ ஈக்குவல் டு கேபிட்டல் கியூ. இது ரெண்டும் இல்லை, இந்த இதில் இல்லாததை எடுத்து இங்கே எழுதணும். இங்கே எழுதிட்டு என்ன பண்ணோம், டோ F4 எழுதணும். ஸோ இது வந்து கேபிட்டல் பி வரும், கேபிட்டல் பி. இங்கே வந்து என்ன வரும், கேபிட்டல் கியூ வரும், சாரி கேபிட்டல் பி வரும், ஸ்மால் பி வரும். இங்கே மைனஸ் சைன் வரும். காரணம் என்னன்னா கியூல இருந்து F4 வழியா போகணும். நீங்க கியூல இருந்து இந்த பிக்கு F4 வழியா போக முடியுமா உங்களால? போனா என்ன, இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போக முடியாது. அப்ப கியூல இருந்து இந்த பிக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் போய் ஆகணும் நீங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும், தான் இந்த பியை வந்து சேர முடியும், கரெக்டா? அதனால இந்த நெகட்டிவ் சைனை போட்டுக்கிறீங்க. இன்னொன்னு, இந்த கியூ இருக்கு, இந்த கியூல இருந்து பிக்கு என்ன பண்ணிக்கலாம், F4 வழியா நேராவே போய்க்கலாம். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ்ல இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ் தான் வருதா? இந்த பிளஸ் மைனஸ் சிம்பிள்ஸ் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது போல. இந்த ஒரு இடத்துல மட்டும் இடிக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இந்த அளவுக்கு கூட நமக்கு இதை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றும் இல்லை, நீங்கள் F1, F2, F3 எழுதுங்க. F1, F2, F3 ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னதுன்னா F4. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷீட் எப்போதுமே ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ரிலேட்டட் கொஷின் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி எழுதிடணும். ஈஸியாக வந்து தப்பு பண்ணாமல் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். தப்பு F2 அண்டு ஸ்மால் கியூ கமா கேபிட்டல் கியூ கமா டி. இது வந்து என்னதுன்னா ஸ்மால் கியூ கமா கேபிட்டல் பி கமா டி. இது வந்து என்னதுன்னா ஸ்மால் பி கமா கேபிட்டல் கியூ டி.
இது வந்து ஸ்மால் பி கமா கேபிட்டல் பி கமா டி இந்த மாதிரி 4 ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இங்க இல்லாத கோஆர்டினேட்ஸ் எழுதணும். இங்க ஸ்மால் கியூ இருக்கு, அப்ப ஸ்மால் பிஐ எழுதுங்க. அதுக்கடுத்தது கேபிட்டல் கியூ இருக்கு, அதனால கேபிட்டல் பி எழுதுங்க. அதே மாதிரி இங்க வந்து ஸ்மால் பிஐ கேபிட்டல் பி இருக்கு, அதனால கேபிட்டல் கியூ எழுதணும். அதே மாதிரி இங்க ஸ்மால் பி இருக்கு, ஸ்மால் கியூஐ, கேபிட்டல் கியூ இருக்கு, அதனால கேபிட்டல் பி. இங்க வந்து என்னது இருக்கு, என்ன இருக்கு, ஸ்மால் பி இருக்கு, இல்லாதது ஸ்மால் கியூஐ. இங்க என்ன இருக்குன்னா கேபிட்டல் கியூ. ஸோ இப்போ இதுதான் வந்து ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்ல நமக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள். சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எழுதிட்டோம். எழுதிட்டு நீங்க கரஸ்பாண்டிங் திங்ஸை கடகடன்னு எழுதிட்டே போயிட்டு இருக்கலாம். ஒன்றும் இல்லை, இங்க ஸ்மால் கியூ, இங்க ஸ்மால் பி இருந்ததுன்னா இங்க ஸ்மால் கியூ போடுங்க. டோ F1 டிவைடட் பை ஸோ டோ QI, டோ F1 டிவைடட் பை F1 டிவைடட் பை டோ, இங்க பி இருக்கு அதனால கேபிட்டல் கியூ. இங்க அதே மாதிரி தான், இது வந்து ஸ்மால் பிஐ, ஸோ டோ F2 டிவைடட் பை டோ QI is equal to dou F2 divided by dou capital P. So similar way வந்து இங்க என்ன பண்ணலாம், dou F3 divided by dou Q ல P, ஏன்னா PI is equal divided by dou capital Q. அதே மாதிரி இங்கேயும் dou F4 divided by is equal to dou F4 divided by dou capital P. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த சைனை வந்து அல்டர்னேட்டாக போட்டுருங்க. வேலை முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அல்டர்னேட்டாக போட்டிங்கன்னா என்னன்னா ஒன்றும் கிடையாது, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு சைன் நெகட்டிவ் சைனு, இந்த இதுக்கு நெகட்டிவ் சைன் வேண்டாம், இந்த 3 இதுக்கு நெகட்டிவ் சைன் வேண்டாம், அப்புறம் இதுக்கு ஒரு நெகட்டிவ் சைன் வரும், இதுக்கு நெகட்டிவ் சைன் வரும், இங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு நெகட்டிவ் சைன் வரும், கடைசி இதுக்கு பாசிட்டிவ் சைன். இப்படி கூட நீங்க அந்த டேபிள் போட்டு அதை எழுதிக்கலாம். தப்பு இல்லாம எழுதணும்னா நீங்க டேபிள் போட்டு பண்றது ரொம்ப ஈஸி. இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார்மும் நம்ம எழுதணும். ஹாமில்டோனியன் இஸ் ஈக்குவல் டு ஹாமில்டோனியன் H dash இஸ் ஈக்குவல் டு H பிளஸ் டோ F1 டிவைடட் பை டோ T. அதே மாதிரி H dash இஸ் ஈக்குவல் டு H பிளஸ் டோ F2 டிவைடட் பை டோ T. இங்கேயும் H dash இஸ் ஈக்குவல் டு H பிளஸ் டோ F3 டிவைடட் பை டோ T. இங்க H dash இஸ் ஈக்குவல் டு H பிளஸ் டோ F4 டிவைடட் பை டோ T. இதெல்லாம் கேட்பாங்க. ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ல எந்த ஈக்குவேஷன்ஸ் வேணாலும் இதுல இருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. F3ல ரெண்டுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் வரும், அதனால கொஞ்சம் அது ஈஸியா போட்டுடலாம். மற்றது வந்து F2ல ரெண்டுமே பாசிட்டிவ் தான் வரும். பேசிக்கா பார்க்க போனீங்கன்னா இப்படியும் கூட ஞாபகத்துல வச்சுக்கலாம். நீங்க F2ல ரெண்டுமே பாசிட்டிவ், F3ல ரெண்டுமே நெகட்டிவ். சாரி, இதுல வந்து இந்த இது பிளஸ், ரெண்டாவது தான் மைனஸ் வரும், இங்க மைனஸ் வரும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, இந்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து டைம் எக்ஸ்பிளிசிட்டா டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா இந்த டோ எஃப் டிவைடட் பை டோ டி வந்து எல்லாத்துக்கும் ஜீரோவா இருக்கும். அப்போ வந்து என்ன அர்த்தம்னா டோ எஃப் டிவைடட் பை டோ டி இனுடைய வேல்யூ ஈக்குவல் டு 0 மீன்ஸ் when f does not time explicit. Whenever f
does not depend time explicitly. இப்போ வந்து ஒரு செக் பண்ணலாம், ஒரு கொஸ்டின் வச்சு நம்ம செக் பண்ணலாம் whether the canonical transformations ஒரு transformations is a canonical அப்படிங்கறத பார்க்கலாம். How to check whether transformation canonical அப்படிங்கறத செக் பண்றதுக்கு நம்ம இது பண்ணலாம். ஸோ கேபிட்டல் Q ஒன்று இருக்கு, அது ஸ்மால் q, p அப்படின்னு இருக்கு, ஈக்குவல் டு q ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இன்னொன்று வந்து என்னதுன்னா கேபிட்டல் P q, p is equal to capital P small p divided by 2q ன்னு இருக்கு. ஸோ நம்ம கண்டிஷன் ஃபார் கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருந்தோம், பாய்சான் ப்ராக்கெட் கேபிட்டல் P, கேபிட்டல் Q, அதான் சொல்லியிருந்தோம் இல்லையா, கேபிட்டல் Q, P இன் டர்ம்ஸ் ஆஃப் Q, ஆக்சுவலி பாய்சான் ப்ராக்கெட்னு சொல்லியிருந்தோம். பாய்சான் ப்ராக்கெட்னுடைய அர்த்தம் என்னதுன்னா டோ Q டிவைடட் Q டோ P டிவைடட் பை டோ P into dou P divided by dou Q is equal to 1. இப்படி வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். இதுக்கு பேர் தான் பாய்சான் ப்ராக்கெட்னு பேரு. ஸோ இப்போ இந்த கேபிட்டல் Qக்கு பதிலாக இதை எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆகும், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல கேபிட்டல் Q இருக்கிற இடத்துலலாம் இந்த Q ஸ்கொயர் எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த கேபிட்டல் P இருக்கிற இடத்துலலாம் P டிவைட் பை Q எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டோ டிவைட் பை டோ Q டோ டிவைட் பை டோ P மைனஸ் டோ டிவைட் பை டோ P டோ டிவைடட் பை டோ Q. இது எல்லாமே நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணாத, அதாவது ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கிறத அப்படியே எழுதிட்டேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்றது இங்க இருந்து எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பதிலா ஸ்கொயர் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு வந்து இங்க எழுதுறேன். அப்போ Q ஸ்கொயர். சரி, கேபிட்டல் Pக்கு பதிலாக என்ன இருந்துச்சு பை 2Q, அதை எடுத்துட்டு வந்து இங்க எழுதுறேன், ஸ்மால் 2Q. மாதிரிதான் Q ஸ்கொயர் இங்க வந்து P டிவைடட் பை 2Q இஸ் ஈக்குவல் டு 1 வருதான்னு செக் பண்ணணும் நம்ம மிஷன் அர்த்தம். இப்போ முடியுமா இந்த இதை டிஃபரன்ஷியேட் டிஃபரன்ஷியேட் பண்ணனா 1/2Q வந்து 1/2Q வந்து காமன், அதனால வெளில எடுத்துலாம். P டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தான் வரும். டோ P டிவைடட் பை டோ P வந்து என்ன ஆகும், 1 தான் வரும். இங்க என்ன பண்ண முடியாதுன்னா P பொறுத்து Q டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இந்த டேர்ம்ல இந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா கீழே இருக்கிறது P, மேல இருக்கிறது Q, அதனால இது வந்து 0. ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து நான் என்ன பண்ணலாம், 0ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், ஏன்னா Q இருக்கு. Q இருக்கிறதுனால நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், P வந்து கான்ஸ்டன்ட், P/2 வந்து கான்ஸ்டன்ட். ஆனா Q வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்னா Q -2 வரும். சாரி, Q -2வா, இல்ல அது வந்து Q ஸ்கொயர்னு வரும். 1/Q ஸ்கொயர்னு வரும். வந்தாலும் கூட என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த 0வோட இது மல்டிப்ளை ஆகும்போது 0 தான் வரும். அப்போ இது 1. இந்த 2Q அந்த 2Q அடிஞ்ச உடனே இங்க 1 தான் இருக்கும். இப்போ 1 - 0 = 1, 1 = 1. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் சேம் ரிசல்ட் வந்துட்டதுனால இது வந்து ஒரு கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அப்படிங்கிறத நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா, ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து கனானிக்கலா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால வெரிஃபை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதும் இங்க ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கத்துக்கணும். ஒரு ஈக்குவேஷன் கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்க முடியும்.
ஸோ திஸ் இஸ் எனாஃப்னு நினைக்கிறேன். கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் இது போதும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம நிறைய சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாய்சன் ப்ராக்கெட்னு ஒன்று இருக்குது. அப்புறம் லெக்ரான்சியன் ப்ராக்கெட், இதெல்லாம் மேபி பாய்சன் ப்ராக்கெட் கேட்க சான்சஸ் இருக்குது. அதையும் சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. Oh my God. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், if generating function does not contains time explicitly, அப்போ என்ன அர்த்தம்னா h dou f divided by dou t இப்படி இருக்கும். இந்த dou f divided by dou t டைம் டிபெண்ட் பண்ணி இல்லை ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனா இது 0 ஆயிடும். அதனால நான் என்ன பண்றேன், இந்த இதை வந்து எரேஸ் பண்ணிடுறேன், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா சமேசான் pdq மைனஸ் கேபிட்டல் P அண்ட் கேபிட்டல் DQ, இதுதான் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். இது பர்ஃபெக்ட் டிஃபரன்ஷியலா இருக்கும். then the condition of the transformation to be canonical must be perfect differential. இன்னொரு விஷயம், f வந்து if f does not depends on time, generating function f does not depends on time, then h will Hamiltonian, h will be constant. Constant of motion. ஸோ அந்த விஷயமும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ h அப்போ கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் மட்டும் இல்லாம அப்போ நியூ செட் கோஆர்டினேட்ஸ், அப்போ கான்ஸ்டன்ட் அர்த்தம் நியூ செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் ஆல் சைக்ளிக் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்னா pk டாட் கேபிட்டல் pk டாட் இஸ் ஈக்குவல் டு dou h divided by dou qk, கேபிட்டல் pk டாட் இஸ் ஈக்குவல் டு dou h divided by dou qk is a cyclic coordinates. இது வந்து நெகட்டிவ் சைன் இங்கே வரும், நெகட்டிவ் சைன் வரும், இது ஈக்குவல் டு 0 அப்படின்ற சென்ஸ் வந்து என்னதுன்னா கேபிட்டல் பிகேங்கிறது வந்து பிகே டாட்டுங்கிறது வந்து இட் இஸ் அ சரி கேபிட்டல் பிகே வந்து 0, பிகே டாட் வந்து 0 வந்துச்சுன்னா பிகே வந்து கான்ஸ்டன்ட். நல்லா கவனிக்கணும், பிகே 0னா பிகே டாட் 0னா பிகே வந்து கான்ஸ்டன்ட்.
இதுல ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அதுவும் பார்ப்போம். கண்டிஷன் ஃபார் ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். New and old variable separately equal. New and old variable are separately equal. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷன் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்மால் q, கேபிட்டல் P, சாரி ஸ்மால் q கேபிட்டல் P, ஸ்மால் p கேபிட்டல் Q. இப்போ நான் வந்து ஒரு இது எழுதுறேன், சரிங்களா? ஸ்மால் pi is equal to dou f divided by dou q எழுதுனா என்ன கிடைக்கும்? எனக்கு கேபிட்டல் P கிடைக்குமா? கேபிட்டல் P கிடைக்கும், கரெக்ட். ஸோ இப்போ கேபிட்டல் P கிடைச்சிச்சுன்னா என்ன அர்த்தம் பாருங்களேன், இந்த ஸ்மால் p ஈக்குவல் டு கேபிட்டல் P. ஸ்மால் பிங்கிறது வந்து ஓல்டு வேரியபிள், கேபிட்டல் Pங்கிறது வந்து நியூ வேரியபிள். அப்போ என்ன ஆகுதுன்னா, நியூ வேரியபிள் அண்ட் ஓல்டு வேரியபிள் ஆர் செப்பரேட்லி ஈக்குவல், தென் இட் இஸ் கால்ட் ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பேர் வந்து என்னன்னா ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். அப்போ ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நம்ம மாற்றலாம். இப்போ இதே மாதிரி சிமிலர் வேல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இது கண்டுபிடிக்கலாம், Q கண்டுபிடிக்கிறோம். QI is equal to என்ன பண்றோம்னா dou F divided by capital dou P. ஓகேங்களா? இப்போ இதை வந்து இந்த எஃப்க்கு பதிலாக நீங்கள் QP இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஸ்மால் q வந்துடும். அப்போ இங்கே பாருங்களேன், இந்த QPயை கொண்டு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்மால் q தான் கிடைக்கும். அப்போ ஸ்மால் q கிடைக்கும் போது இந்த கேபிட்டல் Q வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்மால் q-க்கு ஈக்குவல் ஆயிடுது, கரெக்ட் தானே? ஸோ இப்போ இது மாதிரி செப்பரேட்லி ஈக்குவல், அப்போ நியூ வேரியபிள் அண்ட் ஓல்டு வேரியபிள் ஆர் செப்பரேட்லி ஈக்குவல் அப்படிங்கும்பொழுது நமக்கு என்ன, இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை நம்ம என்ன சொல்றோம்னா ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ்வளவுதாங்க அந்த கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் क्वेश्चंस. பாப்போம், கொஞ்சம் கொஞ்சமா போற மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ முடிச்சிடலாம், வேகமாவே முடிச்சிடலாம். நீங்க போகும்பொழுது எப்படியும் வந்து எக்ஸாம் போகும்பொழுது நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸோட தான் நீங்க போவீங்க. கண்டென்ட் வந்து நல்லா தெளிவாகவும் கற்றுக்கிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸோட தான் போவீங்க. நம்ம வந்து எப்போதுமே ஒரு ஹோலிஸ்டிக் நாலேஜ் அட்டைன் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் எழுதணும்னா வி வில் ஸ்கோர் லாட் ஆஃப் மார்க். நம்ம அதுக்கு முன்னாலேயும் ஸ்லீப் டெஸ்ட் வைப்போம், சரிங்களா? பி ரெடி ஃபார் த ஸ்லீப் டெஸ்ட். எது வரைக்கும்னா லியோவெல் தியரம் வரைக்கும். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் 2 பார்ட்டாக நான் பிரிக்கிறேன். இந்த 2 பார்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் லியோவெல் தியரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்,
அதாவது சிலபஸ் ஆரம்பிச்சு லியோவெல் தியரம் வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு பார்ட்டாகவும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதை 2வது பார்ட்டாகவும் வச்சு நம்ம டெஸ்ட் வைப்போம். ஸோ டில் லியோவெல் தியரம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வச்சுக்கலாம். லியோவெல் தியரம் நான் நாளைக்கு நடத்திடுறேன். நாளைக்கு நடத்திட்டா டெஸ்ட் வந்து இந்த வாரத்தில் சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு வந்து ஸ்லிப் டெஸ்ட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே, இனி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் கொஷின்ஸ்.